மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். சென்னையில் 267 கிலோ தங்கம் கடத்தல் வழக்கில் பாஜக பிரமுகர் உட்பட 6 பேருக்கு சம்மன் அனுப்ப சுங்க இலாகா அதிகாரிகள் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கசாலியிடம் கேட்கலாம். கசாலி, அந்த 6 பேர் பற்றிய விவரங்கள் என்ன? இந்த வழக்கின் முழு பின்னணியும் விவரிங்க கசாலி. சென்னை மீனம்பாக்கம் அண்ணா பன்னாட்டு விமானத்தில் கடந்த சில மாதங்களாக பெருமளவில் தங்கங்கள் கடத்தப்படுவதாக சுங்கலாக்க அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அடுத்து சுங்கலாக்க அதிகாரிகள் டிரான்சிட் பகுதிகளில் உள்ள பரிசு பொருள் விற்பனை கடை மூலமாக இந்த தங்க கடத்தல் நடந்ததை கண்டுபிடித்தது. கடந்த 2 மாதங்களில் மட்டும் சுமார் 167 கோடி ரூபாய் மதிப்புள்ள 267 கிலோ தங்கங்களை கைப்பற்றினார்கள். இது தொடர்பாக இந்த கடையை நடத்தி வந்த யூடியூபர் சபீர் அலி உட்பட 9 பேரை கைது செய்திருந்தார்கள். மேலும் இதற்கு இந்த கடைகளை நடத்துவதற்காக தனியார் குத்தகை நிறுவனம் மூலம் இந்த கடை வழங்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. அந்த கடை நிர்வாகியாக இருந்த பாஜக பிரமுகர் பிரிவு மற்றும் விமான நிலைய ஆணைய அதிகாரிகள் உட்பட்ட 6 பேரிடம் இது சம்பந்தமாக விசாரணை நடத்த வேண்டியிருப்பதால் அந்த 6 பேருக்கும் சுங்கலாக்க அதிகாரிகள் சம்மன் அனுப்ப முடிவு செய்து அதற்கான சம்மனை அனுப்பியிருக்கிறார்கள். மேலும் இவர்களிடம் இந்த கடை வழங்கியதற்கு யார் யார் பரிந்துரை செய்தார்கள், மேலும் இந்த கடையின் மூலம் வேறு ஏதேனும் கடத்தல் சம்பவங்கள் நடந்ததா இல்லது தொடர்ந்து எத்தனை மாதங்கள் நடந்ததே தொடர்பான விவரங்களை விசாரிக்க இருப்பதாகவும் சுங்கலாக்க அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கசாலி. லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.